இயற்கை, நேச்சர், கடவுளால் படைக்கப்பட்ட மனிதனின் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஷிவானி அவர்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட்டாக சொல்கிற பதில் இயற்கை, அழகான நேச்சர். பல தடவை அவங்க நேச்சரை பற்றி, அந்த நேச்சர் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க எந்த முறையில் உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு பல தடவை அவங்க சொல்லியிருக்காங்க. ஷிவானி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, எனக்கு மனது கஷ்டமாக இருக்கிற டைம் நான் நேச்சரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன், அடுத்த செகண்டே மனது கூலாயிரும், ரிலாக்ஸ் ஆயிரும் அப்படின்னு. இந்த வீடியோ இருக்குன்னா பல இளைஞர்கள் நம்ம தனியாக இருக்கோம், நம்ம கூட பேசுறது யாரும் இல்லை, நல்ல நண்பர் இல்லை அப்படின்னு இந்த காலகட்டத்தில் அதிகம் யோசிக்கிறாங்க. அப்படிலாம் திங்க் பண்ணாத சகோதரா சகோதரி, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, இயற்கையோட நேச்சரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இயற்கையான காற்று, அழகான மரங்கள், அழகான கடல்கள், அங்கே அதை பார்க்குற டைமே நம்ம மனதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது கடவுள் நமக்கு கொடுத்த வரம். ஷிவானி அவர்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஜெயிச்ச பல பேர் அவங்களுடைய டைமை அதிக நேரம் நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வேங்க, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவங்களுக்கு ஒரு டென்ஷன் வந்துச்சு அப்படின்னா உடனே மொட்டை மாடியில் போய் ஷேரை போட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த வானத்தை ரசித்து கொண்டு இருப்பாங்க. அடுத்த செகண்ட் அவங்களோட மனது நார்மல் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ ஷிவானி அவர்களுடைய ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, பல இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் என்பதற்காக இயற்கையை பற்றி, இயற்கையும் ஷிவானியும் அப்படின்ற தலைப்பில் என்னால் முடிந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாங்க. நன்றி.